ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஃபெஸ்டிவல்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது ஸ்வீட்ஸ் தான். என்னதான் ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் இருந்தாலும் இவனுக்கு நிகர் இவன் மட்டும்தான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவா கேசரி தான். கல்யாண வீட்டு ஸ்டைலில் நெய் ததும்ப எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒரு கடாயில் கொஞ்சமாக ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூட நெய் சேர்த்துக்கலாம். நெய் அதிகமாக தேவைப்படும். அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டேஸ்ட்டாக வரும். முந்திரியை சேர்த்துட்டு பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். ரீஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் சேர்த்து பண்ணுறப்ப அப்படியே அசல் கல்யாண வீட்டு கேசரி மாதிரியே இருக்கும். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே இதில் கிஸ்மிஸ் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். பலூன் மாதிரி வரணும். இப்போ அதுவும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதே நெய்யில் 300 கிராம் ரவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ரவையும் வறுத்து எடுத்துடலாம். ஆல்ரெடி ரோஸ்டட் ரவாவாக இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ரவை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் 300 கிராம் ரவைக்கு இன்றைக்கி 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கிளறிக்கோங்க. கட்டி தென்படுற மாதிரி இருக்கும். லைட்டாக கரண்டியை வச்சுட்டு அமுக்கி கிளறிக்கோங்க. அப்புறம் நமக்கு கட்டி தென்படாது. ரவை நல்லா வேகணும். அப்போ தான் நல்லா கேசரி சாஃப்டாக பொலன்னு இருக்கும். இப்போ நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லோ வேணாலும் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கலர் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இனிப்பை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். 400 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 300 கிராம் ரவைக்கு 400 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இனிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 6லேருந்து 7 ஏலக்காவை அடித்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வறுத்து வச்ச முந்திரியும் கிஸ்மிஸும் சேர்த்துடலாம். சூப்பரான ரொம்ப டேஸ்டான கல்யாண வீட்டு ஸ்டைலில் கேசரி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த முறை நீங்கள் கேசரி ட்ரை பண்ணுறப்ப இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது பார்க்கும்போது கேசரியாவா இல்லை அல்வாவானே ஒரு டவுட் வரும் எல்லாத்துக்கும். மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.